நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த நேரடி காட்சிகள். 125 நாள் வேலை உறுதியாக தருவோம் என்று அதிலே வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ போவாங்க, அவங்களுக்கு வேண்டிய வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு வந்துடுவாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ சப்போஸ் நல்ல மழை பெஞ்சு நல்ல வெள்ளம் வருது அப்படின்னா அதுலேயும் வந்த வாட்டர் ரிலேட்டட் ஒர்க்கு அதுலேயும் அதை பயன்படுத்தலாம். சில புயல் வெள்ளம் அடிக்குது அப்படின்னாக்கி அதுலேயும் என்ன பண்ணலான்னா அதுக்கும் அவர்களை பயன்படுத்திக்கலாம். இப்படி பலதரப்பட்ட சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல அரசாங்க வசதிக்கு தேவைப்பட்டார் போல அந்த வேலைகளை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு அதில் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, முந்தியெல்லாம் எப்படின்னா வேலைக்கு வர்றாங்களா இல்லையானே தெரியாது. இப்போ நேரே அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அது மட்டும் இல்லை, ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும் இப்போ. அதனால கண்டிப்பாக எல்லாரும் வேலைக்கு போவாங்க. முந்தி திமுகவில் என்ன பண்ணுவாங்கன்னா வேலைக்கு போகாமலே சம்பளத்தை எடுத்துக்கிடுவாங்க. அதெல்லாம் தான் கண்டுபிடிச்சு எல்லா குறைகளையும் எங்கெங்கே என்னென்ன இடத்தில் ஓட்டைகள் இருக்கிறதோ அதெல்லாம் கண்டுபிடித்து அடைத்து இப்போ 125 நாளுக்கு உறுதியாக அந்த வேலையை தருவோம்னு பாரத நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே நல்ல வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். திமுக சார்பாக அதுலயும் அறநிலைத்துறை சார்பாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திமுக போட்ட மனுல மொத்தத்தில் அதுக்கு முன்னால் நான் சொல்றேன், ஒரு பொதுமக்களுடைய பிரச்சனை, அந்த பொதுமக்களுடைய பிரச்சனையை ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பை அப்படியே அமுல்படுத்தியிருந்தால் அன்றைக்கு சொன்ன தீர்ப்பின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த தீர்ப்பில் ஒரு போலீஸ் கமிஷனர் அப்புறம் மனுதாரர் 10 பேர் கூட போய் அவங்க தீபம் ஏற்றலாம் அப்படிங்கறதா அந்த தீர்ப்பு. அது அப்படியே சொல்லியிருந்தா நிச்சயமா ஒரு போலீஸ் கமிஷனர் போயிருப்பாங்க, 10 பேரும் கூட போய் அந்த தீபத்தை ஏற்றிட்டு வந்திருப்பாங்க. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும், யாருக்கும் ஒரு மன கஷ்டம் இருக்காது. இதில் ஆளுங்கட்சி அரசியல் பண்ணி சதி செய்து ஆளுங்கட்சி தரப்பிலே ஒரு முதலமைச்சர் தரப்பிலேயே ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் தரப்பிலேயே இதில் மத கலவரம் வரும் அப்படின்னு சொன்னா ஒரு ஆளுங்கட்சி மத கலவரத்தை தூண்டுவதற்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னு தானே அர்த்தம். அதில் அப்படிதான் பொருள் கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் எதுக்கெடுத்தாலும் நீதிமன்றத்தில் போய் நீதிபதி சொன்ன தீர்ப்பை மீறி உச்ச நீதிமன்றம் போறாங்க, உச்ச நீதிமன்றத்தில் திருப்பி அனுப்பி விடுறாங்க. பிறகு நீதிபதியை நீக்க வேண்டும் சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாம் போய் கையெழுத்து வாங்கி பாராளுமன்றத்தில் போய் இவ்வளவு அவசியம் நாட்டில் என்ன அவசியம் வந்திருக்கிறதா எங்களுடைய கேள்வி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நாங்கள் கேட்பது, இந்த அளவுக்கு நீங்கள் அதில் என்ன நடைபெற போகிறது? உண்மையிலே மத கலவரத்தை தூண்டுவது யார்? முதலமைச்சரா இல்லையா, அறநிலைத்துறை அமைச்சரா இல்லையா? அப்படிதான் எங்களுடைய கேள்வி. இதுல வேற நீங்க என்ன? மக்களின் மனதை உணர்வுக்கு எதிராக நடந்து கொண்டது தமிழக அரசு என தொடர்ந்து வாதம் வச்சுட்டு வராங்க. இந்த பிரச்சனை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீதிபதிகளும் இது தொடர்பாக சொல்லியிருக்காங்க. நீதிபதிகளே என்ன சொல்லியிருக்காங்க? அரசாங்கம் இதில் அரசியல் பண்ணக்கூடாது, மக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடாது, தொடர்ந்து நீதிபதிகளை தீர்ப்பை மதிக்க வேண்டும் அப்படின்னு தான் நீங்க சொல்லியிருக்காங்க. இதையாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். திமுகவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்துல தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வின்னு ஏற்கிறீங்களா? இந்த விஷயத்திலும் மட்டுமல்ல, தமிழக அரசு எல்லா விஷயத்திலுமே தோல்வி. ஜாக்டோ ஜியோ